ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எப்பவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறீங்களா? அப்போது இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உரலில் ஒரு 4 பச்சை மிளகாய், இது காரம் சுத்தமாக இல்லை அதனால் 4 போட்டிருக்கேன். அப்படி காரம் ஜாஸ்தி இருந்ததுன்னா 1 போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 10 மிளகு, ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது அதனால தான், 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதை அரைக்கக்கூடாது, இடித்து தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வேறு எந்த பெரிய இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதனால் இதை மட்டும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. அது வெந்துருச்சுன்றதை எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா, ஒரு நைஃப் எடுத்து இப்படி குத்தி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக உள்ளே போயிடும். பார்த்தீங்களா, நான் எடுக்கிறேன்ல, இது மாதிரி இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம உருளைக்கிழங்க தோலை நல்லா உரித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இதில் தாளிப்புக்காக எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நீங்களே செய்வீங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுவும் காரம் ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதனால தான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை எண்ணெயில் ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கருகிரும். இப்போ இது எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி புதினா, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். இது நல்லா வதங்கணும், அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அந்த எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இது டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மசாலா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னா நான் கையாலே எப்படி மேஷ் பண்ணி விடுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போது இது எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். வந்துச்சு அப்படின்னா மசாலா உங்களுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இது பெரிய வேலைலாம் இல்லை, நம்ம நார்மல் பூரி மசாலா பண்ணுறதை விடவே ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதில் ஆனியன் எதுவும் நீங்கள் கட் பண்ண தேவையில்ல, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். நான் எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணலை, அந்தளவுக்கு கெட்டியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே போதுனாலும் விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். அந்த மசாலா, அந்த உப்பு, அந்த கிழங்கு எல்லாமே அதில் ஏறணும். அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இது கொதித்து வந்தாலே போதும், நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இதையும் நல்லா ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. அந்த மசாலாவோட எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும் நமக்கு. ரொம்பவே ஈஸியான மெத்தடு இது. சப்பாத்தி, பூரி, மசாலா தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். அந்த மசாலா தோசைக்கு ரெடி பண்ணுவீங்களா, அந்த மசாலா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 லெமன் அதோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.